இன்றைய முக்கிய தலைப்பு செய்திகள். 2026 லயலா கருத்து கணிப்பு. வாக்கு வங்கி தேவக முதலிடமா? தமிழக அரசியல் அடுத்த கிங் யார்? கோட்டையை ஆளப்போவது உதயசூரியனா அல்லது அதிரடியாக என்ட்ரி கொடுத்துள்ள தளபதி விஜயா? லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் லேட்டஸ்ட் சர்வே முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆதர வைத்துள்ளது. முதல்வர் ரேஸில் ஸ்டாலினை தொடும் தூரத்தில் விஜய். இதோ முழுமையான தகவல். லயோலா ஐபிடிஎஸ் அமைப்பின் நம்பகத்தன்மை கடந்த 25 ஆண்டுகளாக அரசியல் வரலாற்றில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களின் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு ஐபிடிஎஸ் நடத்தும் கணிப்புகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவர்களின் டேட்டா பெரும்பாலும் துல்லியமாக இருக்கும் என்பதால் இப்போதைய முடிவுகள் ஆளுங்கட்சி முதல் எதிர்க்கட்சி வரை அனைவரையும் யோசிக்க வைத்துள்ளது. முதல்வர் ரேஸில் முதலிடம் யாருக்கு? சர்வேயின் மிக முக்கியமான கேள்வி. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? முதல்வர் ஸ்டாலின் இப்பொழுது முதலிடத்தில் நீடிக்கிறார். அரசின் திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்தாலும் அவருக்கு ஒரு கடுமையான போட்டி உருவாகியிருப்பதை சர்வே உறுதிப்படுத்தியுள்ளது. இரண்டாவதாக தளபதி விஜய். தேவக தளபதி விஜய் அறிமுகமான முதல் தேர்தலிலே ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமான போட்டியாளராக விஜய் உருவெடுத்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இவர்களும் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். ஆனால் விஜய் மற்றும் ஸ்டாலின் இடையான இடைவெளி மிகவும் குறைந்து வருவதுதான் ஹைலைட். நகர்ப்புறங்களின் சாய்ஸ். நகர்ப்புறங்களில் யாருக்கு பலம் அதிகம்? இந்த டேட்டாவை பாருங்கள். திமுக 24.77%, தமிழக வெற்றி கழகம் 23.46%, மிக நெருக்கமான போட்டி. அதிமுக 20.55%, நாம் தமிழர் கட்சி 6.7%. நகரங்களில் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் விஜயின் தாக்கம் திமுகவுக்கு இணையான சவாலை தருகிறது. வாக்கு வங்கி தேவக முதலிடமா? ஆச்சரியமான ஒரு டேட்டா என்னவென்றால் ஒட்டுமொத்த வாக்கு வங்கி கணக்கில் தமிழக வெற்றி கழகம் 19.20%, திமுக 17.7%, அதிமுக 15.32%. இந்த புள்ளி விவரம் உண்மையானால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மும்முனை போட்டி அல்லது ஆட்சியில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். விஜயின் பலம் எங்கே? முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்களின் ஆதரவு விஜய்க்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. திமுகவின் சவால்கள். ஆட்சிக்கு எதிரான மனநிலை அதிக அளவில் தென்படுகிறது. அதிமுகவின் நிலை. பாரம்பரிய வாக்கு வங்கியை தாண்டி அதிமுக புது வியூகங்களை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஆக 2026 களம் என்பது நான் நினைப்பது போல எளிதாக இருக்கப் போவதில்லை. ஒரு பக்கம் அனுபவம் வாய்ந்த ஸ்டாலின், மறுபக்கம் எழுச்சியுடன் வரும் விஜய், பலமான அடித்தளம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி. இந்த போட்டியில் உங்கள் சாய்ஸ் யார்? கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.